எங்க பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணுது. 850 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு எல்லாருமே அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை முதல்ல 2006 குடிசை இல்லாத ஊராட்சியாக பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க எங்க ஊர்ல எல்லாம் சாக்கடையே பார்க்கவே முடியாது. ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாக்டீரியா ஜீரோ பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hour சப்ளை. 850 வீடு நான் கட்டி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட தண்ணீர் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு பண்ணி கொடுத்தவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு மக்கள் நினைப்பாங்க. ஏன்னா 1000 ரூபாய்க்கு போடுறாங்களே. இப்போ 4 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு, சர்க்காருடைய வீடு, சர்க்காருடைய இடத்தோட வீடு இலவசம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா 3 லட்சம் 4 லட்சம் கட்டி கொடுத்து வீட்டுல அவன் தூங்கிட்டு இருக்கிறான், படுத்துட்டு இருக்கிறான், உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து ஓட்டு போடுறாங்களே. இந்த சமுதாயத்தை வந்து நம்ம எப்படி சொல்லிக்கிறது? தோத்து போயிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாங்களும் 30 வருஷம் பார்த்துருக்கிறோம். புரியுதுங்களா? நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இந்த பதவி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து பணத்தை எடுக்கணும், சாப்பிடணும், பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே ஒரு துளி கூட நமக்கு இல்லை. அதனால இந்த பதவி வேணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. நான் இந்த பீரியட் வந்து எனக்கு வேண்டான்னு சொன்னேன். நான் முன்னாடியே இது வேண்டான்னு சொன்னேன். மக்கள்லாம் வந்து சிலர்லாம் நீங்களாம் போனீங்கன்னா பஞ்சாயத்து வேணா போயிடும், எல்லாம் சாப்பிட்டுருவாங்க, தின்றுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி மறுபடியும் நான் கண்டக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து தோற்று போயிட்டேன்னு ஒழிய என்னை வந்து அவங்க வந்து பரிதாபப்படுறவங்க நிறைய பேர். நான் ஜெயிச்சிருந்தா இவ்வளவு பரிதாபம் வந்திருக்காது. எங்க பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணுது. 850 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு எல்லாருமே அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை முதல்ல 2006 குடிசை இல்லாத ஊராட்சியாக பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க எங்க ஊர்ல எல்லாம் சாக்கடையே பார்க்கவே முடியாது. ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாக்டீரியா ஜீரோ பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hour சப்ளை. 850 வீடு நான் கட்டி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட தண்ணீர் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு பண்ணி கொடுத்தவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு மக்கள் நினைப்பாங்க. ஏன்னா 1000 ரூபாய்க்கு போடுறாங்களே. இப்போ 4 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு, சர்க்காருடைய வீடு, சர்க்காருடைய இடத்தோட வீடு இலவசம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா 3 லட்சம் 4 லட்சம் கட்டி கொடுத்து வீட்டுல அவன் தூங்கிட்டு இருக்கிறான், படுத்துட்டு இருக்கிறான், உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து ஓட்டு போடுறாங்களே. இந்த சமுதாயத்தை வந்து நம்ம எப்படி சொல்லிக்கிறது? தோத்து போயிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாங்களும் 30 வருஷம் பார்த்துருக்கிறோம். புரியுதுங்களா? நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இந்த பதவி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து பணத்தை எடுக்கணும், சாப்பிடணும், பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே ஒரு துளி கூட நமக்கு இல்லை. அதனால இந்த பதவி வேணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. நான் இந்த பீரியட் வந்து எனக்கு வேண்டான்னு சொன்னேன். நான் முன்னாடியே இது வேண்டான்னு சொன்னேன். மக்கள்லாம் வந்து சிலர்லாம் நீங்களாம் போனீங்கன்னா பஞ்சாயத்து வேணா போயிடும், எல்லாம் சாப்பிட்டுருவாங்க, தின்றுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி மறுபடியும் நான் கண்டக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து தோற்று போயிட்டேன்னு ஒழிய என்னை வந்து அவங்க வந்து பரிதாபப்படுறவங்க நிறைய பேர். நான் ஜெயிச்சிருந்தா இவ்வளவு பரிதாபம் வந்திருக்காது.